வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆல் குட். ஓகே சார். இப்போ நம்ம எல்லா டாபிக் பத்தியுமே பேசியிருப்போம். ஆனா ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையினர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூட அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கிறது இல்ல. சோ அவங்க எல்லாமே எந்த இடத்துல தப்பு பண்றாங்க? அவங்க செலவு பண்றதுல, சேமிக்கிறதுல, அவங்க இப்ப எல்லார்கிட்டயுமே கடன் இல்லாத ஒரு ஆள் கூட கிடையாது அப்படின்றதையுமே நம்ம பார்க்க முடியுது. சோ இவங்க எல்லாமே முதல்ல எந்த இடத்துல தப்பு பண்றாங்க சார்? முதல்ல சேமிப்புல இவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க சார்? முதல்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சேமிப்புன்ற பழக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டே வருது, ஆர் கம்மியாயிட்டே வருது அப்படி சொல்லலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கிற சூழல்ல இருக்காங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா ஒரு 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய முதல் வேலையிலேயே பாத்தீங்கன்னா மினிமம் 15,000-20,000 ரூபாய் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனா சேமிப்புன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட்டிடியூட் மாதிரி. எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செலவு பத்தி யோசிக்கிறோமோ அதே மாதிரி பணத்தை சம்பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம சேமிப்பை பத்தியும் யோசிக்கணும். அந்த சேமிப்பை பத்தி நீங்க யோசிக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்கேயுமே ஒரு தொடக்கத்தை உண்டாக்கவே மாட்டீங்க. இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் நினைப்பீங்க, அடுத்த மாசம் நினைப்பீங்க, கடைசியில சில வருஷங்களே கடந்து போயிடும். அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருப்பீங்க, சில நேரம் கடன் வாங்கி மாட்டியிருப்பீங்க. அப்ப சேமிப்புக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சாலும் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால சம்பாதிக்கிற பணம் எவ்வளோ இருந்தாலும் சரி, அது 5,000 ரூபாவா இருக்கலாம் மாசத்துக்கு, இல்ல 15,000 ரூபாவா இருக்கலாம். நான் எந்த பணம் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு தொகை, அது 500 ரூபாய் கூட இருக்கலாம் மினிமமா, இல்ல 1000 ரூபாய் கூட இருக்கலாம். அதை நான் சம்பாதிக்கல நினைச்சு நான் தொடங்கினாதான் சேமிப்பை தொடங்க முடியும். ஏன்னா நீங்க 4,000 ரூபாய் வச்சு இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்க போகுது, 5,000 இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்க போகுது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 500 இல்ல 1000 நீங்க சேமிக்க தொடங்குனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கை பெட்டராக உங்களுடைய வருமானம் பெட்டராகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சேமிப்பும் பாத்தீங்கன்னா பெட்டராகும். ஸோ முதல்ல சேமிக்கணும்ன்ற பழக்கம் வரணும். அதுதான் முதல் தொடக்கம். அப்படி நான் சேமிக்கணும்னு யோசிச்சாலும் அந்த மெத்தட் நான் எப்படி ஃபாலோ பண்ணும், எப்படி அதை கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும், இல்ல வேற எந்தெந்த வழிகள்ல சேமிக்கலாம் சார்? முதல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பளம் வந்த அடுத்த நாள் இல்ல அன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்தை ஆல்மோஸ்ட் ஜீரோ பண்ணிடுவாங்க. ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பணம் எங்க இருக்குன்னே தெரியாது. அடுத்த 3 வாரம் எப்படி நடத்தணும்னு தெரியாம இருக்கிறவங்களா நிறைய பேர். அப்போ முதல்ல என் அக்கௌண்ட்ல கொஞ்சமா அது மினிமம் பேலன்ஸையாவது மெயின்டைன் பண்ணணும். அந்த மினிமம் பேலன்ஸுக்கு மேல கொஞ்சம் பணத்தை மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வந்ததுன்னா முதல்ல அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுனாலே உங்களுக்கு எதிர்பாராத ஏதாவது ஒரு செலவுகள் வந்தாலும் நீங்க ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ முதல்ல பேசிக்கா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயாவது பணம் இருக்கணும். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேபி நீங்கள் ஒரு சின்ன எஃப்டி போடலாம். மேபி உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சு, ஒரு வருஷத்துல 500, 1000 சேர்த்ததுல பாத்தீங்கன்னா அதை நீங்க இப்போ ஒரு எஃப்டியா கூட போடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பழக்கமா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டா சேர்த்து அது கொஞ்சம் பெரிய தொகையாகும் போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஸோ அது இனிஷியலா ஒரு எஃப்டியா இருக்கலாம். ஸோ முதல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்றதுக்கு அது உதவும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயாவது நம்மளுடைய சம்பளத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்தோட சம்பளத்தை நான் சேர்த்து வைக்கணும். அதாவது இது வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க இதை விட இன்னும் பெட்டரா பிளான் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா அட்லீஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கணும். அதை தொடர்ச்சி எடுத்துட கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செலவுகள்ல அதிகமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சேவிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அமௌண்ட் இருக்கணும். சோ அதுக்கு அந்த செலவுகள் எல்லாம் குறைக்கணும். சோ அதுல இவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, எதனால இவங்களால சேமிப்பு பக்கமே போக முடியல? முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. ஒரு விதத்துல அது நல்லதுன்னு நினைச்சாலும் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட வருமானம் இருக்கான்னு பார்க்கணும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கொடுக்குற பணத்தை வச்சு கூட நான் செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா பணம் வரும். அதுவும் இந்த அளவுக்கு பணம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அதே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா ஜென்ரலா அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அம்மா அப்பா கிட்ட பணம் வாங்கி செலவு பண்றவங்கலாம் இருக்காங்க. முதல்ல அதை கண்டிப்பா கம்மி பண்றதோ இல்ல முழுமையா நிறுத்துறதோ பண்ணா நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு பக்கம் நம்மளும் வாழ்க்கையை உயர்த்திக்கிறோம், நம்ம நெருக்கடிக்குள்ள போய் மாட்டிக்கிறோம், நம்மனால நம்ம அப்பா அம்மாவையும் நெருக்கடிக்குள்ள போய் மாட்ட வைக்கிறோம். ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய சர்ப்ளஸ் வச்சு உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை.
அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை எப்படி ரன் பண்ணணும், அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டாங்களா, நம்மளுடைய தேவைகளுக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா, அதெல்லாம் தெரியாம அப்பா அம்மா கொடுக்குறாங்கன்னு நான் வந்து செலவு மேல செலவு பண்ணிட்டே போனேன்னா நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. ஸோ அப்போ முதல்ல வந்து பணம் வாங்காம, அது அப்பா அம்மாவா கூட இருக்கலாம், பணம் வாங்காம என்கிட்ட இருக்கிற வருமானத்துல நான் வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு கொஞ்சம் முயற்சியாவது எடுக்கணும். வாழ முடியலன்னா அது அடுத்தது, பட் அட்லீஸ்ட் அந்த முயற்சி எடுத்தாதான் நம்ம வந்து போக முடியும். ஓகே ஓகே சார். இப்போ இந்த செலவு அப்படின்றது வந்து அதிகமா செலவு, அந்த ஆடம்பர செலவு இல்லாம குறைச்சிக்கிட்டா ஓகே. இந்த கடன் அப்படின்றது எல்லாருமே சுத்திக்கிட்டே இருக்கு. கடன் இருக்கவங்க இதுல இருந்து மீண்டு வரணும்னா என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் சார்? சிம்பிளா பாத்தீங்கன்னா கடனே தப்பு தான். அதுவும் கடன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆடம்பர செலவுக்கு வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பா மாறிடும் ஆக்சுவலா. ஸோ முதல்ல வந்து இந்த செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய செலவை கட்டுப்படுத்த முடியாம ஆட்டோமேட்டிக்கா கடன்ல போய் அதை வந்து தொடங்குறாங்க. ஸோ வாழ்க்கையை தொடங்கும் போதே கடன்ல தொடங்குனாங்கன்னா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே அது நிக்காது. ஸோ என்னைக்குமே என் கையில வந்து பணம் இருக்காது, எப்பவுமே எனக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி சொல்றதுதான், நம்மளுடைய வரவுக்கேற்ற செலவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரவு 100 ரூபாய் இருக்குன்னா என்னோட செலவு வந்து 70-80 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா 10-20 ரூபாய் என்னால சேமிக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து என்னுடைய வருமானத்துக்கும் என்னுடைய செலவுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லாம நிறைய பேர் வந்து பழகிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து கடன் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேர் கடனே கிடைக்காது. இப்ப 20-25 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது கடன் கிடைக்குமானா கடன் கிடைக்காது. ஏன்னா இத்தனை வங்கிகள் கிடையாது அந்த டைம்ல, இத்தனை ஃபின்டெக் கம்பெனிஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கு மக்கள், அதாவது நிறுவனங்கள்லாம் தயாரா இருக்கு. இப்படின்றதுக்குள்ள கடன் இருக்கு சார். கரெக்ட். ஸோ நீங்க எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட முடியும். அப்ப கடன் வாங்குறது எளிதானனால என்ன நினைச்சுக்கிறோம்னா பணத்தை சம்பாதிக்கிறது எளிது, இதை திருப்பி கட்டிடலான்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்து என்னோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திடுறேன். அப்போ வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டேன்னா அங்கிருந்து நான் எப்பவுமே வந்து ஒரு படி கூட கம்மி ஆக முடியாது. படி கம்மியானா என்னால வாழவே முடியாது. அப்போ சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வருஷங்கள் மாறினாலும் இந்த விஷயங்கள்லாம் மாறவே மாறாது. எப்பவுமே உங்களுடைய வரவுக்குள்ளதான் உங்க செலவு இருக்கணும். இன்ஃபேக்ட் அதுல வந்து ஒரு மிச்சம் பிடிக்கிற பழக்கம் வந்து வரணும், வந்தாதான். இல்லைன்னா இந்த கடனுக்குள்ள ட்ராப் ஆகி ஒரு சின்ன வேலை இழப்போ இல்ல ஒரு சம்பள கம்மி ஆச்சுனாலோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டு சந்தில போய் நின்ற மாதிரி நின்றுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஒரு கடனை வாங்கி அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த மாதிரி கடன்ல ரொட்டேஷன் பண்றவங்களா இருக்காங்க. பட் அவங்க அதுல இருந்து மீண்டு வந்தாதான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியா இருந்தாலும் நம்மள ஒரு இடத்துல வந்து கீழே தள்ளிடும். கீழே தள்ளிடுச்சுன்னா திரும்பி எழுச்சி வர முடியாது. ஸோ அதனால பணத்தை கையாளுறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அதை வந்து நான் குருட்டாம் போக்கில் எப்படி வேணா பண்ணேன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும். அன்டென்லெஸ் அப்பா அம்மா சைட்லயோ இல்ல மாமனார் மாமியார் சைட்லயோ பெரிய பணம் உதவி இருக்கு அப்படின்னா அவங்க பழிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்டயும் இல்ல மாமனார் மாமியார்கிட்டையும் வாங்கி நான் என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கவே வேண்டாம். ஸோ அதனால கொஞ்சம் வந்து பணத்தை வந்து கையாளுறதுல நம்ம பொறுப்போட இருந்தோம்னா நமக்கு அது வந்து பெரிய அளவுல வந்து உதவிகரமா இருக்கும் லாங் டேர்முக்கு. ஓகே சார். இப்போ கடன் வரும்போதே கிரெடிட் கார்டு வந்து இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு அப்படின்னே சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி கடன் வாங்கணும்னா நம்ம தெரிஞ்ச நபர்கிட்ட அந்த மாதிரி வாங்கணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பேங்க் ஆப் நிறைய வந்துருச்சு. அதுல ஒரு பயங்கர ஒரு இதாதான் இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு. கிரெடிட் கார்டுனாவே இப்ப எல்லாமே பயப்படுறவங்களும் இருக்காங்க. இப்ப கிரெடிட் கார்டுல கடன் இருக்கவங்க என்ன பண்ணலாம் சார்? முதல்ல வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா புதுசா நிறைய பேருக்கு கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டே கிடைக்காது. அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கிரெடிட் கார்டே கிடைக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வங்கிகள் வந்து கிரெடிட் கார்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ யாருக்கு வேணா கிரெடிட் கார்டு, அதாவது உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு லிமிட்டை கொடுத்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2017-18 அப்புறமா புதுசா கிரெடிட் கார்டு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கம்மியா இருக்கு. ஆனா அதுக்கு மாற்றா வந்து நிறைய இந்த ஆப் பேஸ்டு ஃபின்டெக் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிரெடிட் கார்டுக்கு ஈக்குவலண்டா வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஏன்னா உங்களுடைய பாரோயிங் கெப்பாசிட்டி கம்மியாக கம்மியாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ ஜென்ரலா வந்து கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா 36% வரைக்கும் வட்டி வரும். 36% வட்டினா நீங்க ஆக்சுவலா முழுகிதான் போவீங்க. அண்ட் நீங்க ஒரு பிரைவேட்ல போய் ஒரு கடன் வாங்குனீங்கனாலோ இல்ல ஒரு ஆப் மூலமா கடன் வாங்குனீங்கனாலும் ஆவரேஜா 18% வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ட்ராப்குள்ளதான் போய் மாட்டிப்பீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அட்லீஸ்ட் 1-2 வாட்டி வாங்கி
வெளியே வந்துடுறாங்க. சில பேர் வெளியே வர்றதும் இல்லை, வெளியே வரவும் முடியறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ ஐடியலா இதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ ஆல்ரெடி இருக்கவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம்? நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், ஆனா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுலயே என்னோட வாழ்க்கை போகுது, நான் வாங்குற சம்பளம் எல்லாம் இதுக்கே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் சார்? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, பிளஸ் உங்களால வந்து ஒரு பர்சனல் லோனை பாரோ பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய கிரெடிட் அந்த சிபில் ஸ்கோர் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு பர்சனல் லோன், பர்சனல் லோன் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 15% வட்டியில கிடைக்கும். இதுவே நீங்க நல்ல கம்பெனில எல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா மேபி அதோட கம்மியா கூட கிடைக்கலாம். அப்போ நீங்க இந்த லோனை எடுத்து முதல்ல கிரெடிட் கார்டு அடைச்சிடலாம். ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து ஆல்மோஸ்ட் 2 times ஆஃப் உங்களுடைய பர்சனல் லோன்ல. அப்ப அதை நீங்க அடைச்சிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து பெரிய அளவுல கம்மியாகும். இன்கேஸ் உங்களால பர்சனல் லோன் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய அப்பா அம்மாவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ நீங்க ஏதாவது ஒரு பணத்தை வந்து கைமாத்தாவது வாங்கி நீங்க கிரெடிட் கார்டை வந்து அடைக்கணும். பிளஸ் உங்க வருமானத்துல வந்து ஒரு தொகையை வந்து சேர்த்து நீங்க அவங்களுக்கு திருப்பியாவது கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா நீங்க கிரெடிட் கார்டு கடன்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். வருமானம் ஜாஸ்தியா இருக்கும் போது எப்படியாவது நீங்க மேல வந்துடலாம். ஆனா வருமானம் மேல போகும்போது உங்களோட தேவைகளும் அதுக்கு விட ஜாஸ்தியா போகுது. அதாவது 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 12,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1,20,000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் முக்கியம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்ன்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சோ எந்த வருமானம் இருந்தாலும் நான் கடன் இல்லாம வாழணும். ஏன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஓரளவுக்கு பெரிய பணம். இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நீங்க ஒரு 50,000-60,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்தையே ரன் பண்ண முடியும். ஆனா 1 லட்சம் ரூபாய் நான் வந்து சம்பாதிச்சு நான் கடன் வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து திருத்திக்க வேண்டிய சூழல்ல தான் இருக்காங்க. இதை சீக்கிரமா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஓகே சார். இப்போ வந்து கடன் எல்லாம் இருக்கு, நான் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போகணும்னா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் சார்? இல்ல இதுல நிறைய இருக்காதான். இப்போ உங்களுடைய பணம் எப்ப திரும்ப தேவை, சோ நம்ம இத நிறைய வாட்டி பேசியிருப்போம். ஆக்சுவலா நீங்க வந்து முதல்ல சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை தான் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டுன்றது அட்லீஸ்ட் 3 மாசமோ இல்ல 6 மாசத்துக்கான செலவோ இல்ல சம்பளத்தையோ நீங்க வந்து சேமிக்கணும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போக முடியும். ஸோ நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு லோன் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்ததா நீங்க வந்து ஒரு சின்ன எஸ்ஐபி மாதிரியோ இல்ல ஒரு சின்ன ஆர்டி மாதிரியோ நீங்க தொடங்குனீங்கன்னா நீங்க வந்து ரெகுலரா சேமிக்கிற பழக்கத்துக்குள்ள போயிடுவீங்க. இதுவே என்னால லாங் டேர்ம்க்கு வெயிட் பண்ண முடியும்னா டைரக்டாவே நீங்க வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போயிடலாம். இல்ல இந்த பணமும் எனக்கு வந்து 2-3 வருஷத்துல தேவைப்படும், என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அப்ப அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஆர்டி மாதிரி போட்டு சின்ன சின்ன தொகையை சேமிக்கிற ஒரு பழக்கத்துக்கு நம்ம வரணும். இதை தாண்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோல்ஸ், அதாவது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அந்த மாதிரி நீங்க பிரிச்சு சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இவ்வளவு பணத்தை நான் பிரிச்சேன்னா நான் வாழவே முடியாதா அப்படின்னா ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுடைய சம்பளத்தை வந்து சின்ன சின்னதா ஒரு பங்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய மினிமம் வாழ்றதுக்கு தேவையான பணம் வந்து ஒரு 30-40-50 ரூபாய்க்குள்ள நீங்க செலவை வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 10-20 ரூபாய் உங்களுடைய ஆடம்பர செலவுக்காக வச்சுக்கிட்டீங்கன்னா மிச்சம் ஒரு 30-40 ரூபாய் நீங்க சேமிக்கிற பழக்கத்துக்கு வருவீங்க. ஜென்ரல் பிரச்சனை என்ன வருதுன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு பைசா கொடுக்கறது இல்ல, என்டையர் பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் செலவு பண்ணிடுறாங்க. ஸோ திரும்பி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கும் பணம் கொடுக்கல, அவங்களும் சேர்த்து வைக்கல, இதுல சில பேர் கடன்லையும் போய் மாட்டிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட்லி சிச்சுவேஷன் அது ஆக்சுவலா. நிறைய பேர் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஆசை இல்ல. ஓகே, ஆசைப்படுறது தப்பான்னு கேட்டா அது வேற. ஆனா என்னுடைய வருமானம் என்ன, என்னோட பேக்கிங் என்னன்னு தெரிஞ்சு நான் வந்து ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இன்னைக்கே அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 வருஷத்துல நீங்க லைஃப்ல பெட்டரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் பெட்டரா இருங்க. 10 வருஷத்துல உங்களுடைய வருமானம் பெட்டராச்சுன்னா அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கோங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய வருமானத்துக்கும் செலவுக்கும் ஆக்சுவலா வந்து டைரக்ட் லிங்க் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கே இல்லை. என்னோட செலவு பாட்டு ஒரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, என்னோட வருமானம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ என்னைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் இருப்பீங்க.
ஓகே ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ்ஐபி அப்படின்றது நார்மலாவே எப்படி அட்லீஸ்ட் இதை பத்தியாவது தெரிஞ்சிருக்கும். சோ இந்த எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, எஸ்டிபி இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, இதுல நம்ம எப்படி யூஸ் பண்றது மூலியமா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஏன்னா இந்த மாதிரி எனக்கு சேமிக்கிறது இல்ல கடன் இந்த மாதிரி செலவு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை நீங்க இப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்காவது பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் சார்? ஸோ ஒன்று எஸ்ஐபி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மாசம் நான் ஒரு தொகையை சேர்த்துக்கிட்டே வர்றது, அது வந்து ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்டபிள்யூபின்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபியோட ரிவர்ஸ்னா நான் இங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், இங்க வந்து பணத்தை நான் வெளியே எடுத்துட்டு வரேன். இப்ப நான் பணத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் பணத்தை ஆல்ரெடி போட்டிருந்தாதான் நான் பணத்தை வெளியே எடுக்க முடியும். அப்போ ஒரு எஸ்ஐபி மூலமா ஒரு தொகையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்க எஸ்டபிள்யூபி கூட பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதோ ஒரு லம்சம் பணம் வந்திருக்கு, ஒரு போனஸ் வந்திருக்கு, இல்ல வந்து வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தாங்க, பூர்வீக சொத்தை வித்திருக்காங்க, அதுல வந்து உங்களுக்கு ஒரு பங்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துன்னு போய் நீங்க உடனடியா செலவு பண்ணாம அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா நீங்க வந்து அதுல இருந்து ஒரு எஸ்டபிள்யூபி கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஏதோ ஒரு இது மூலமா வந்திருக்குன்னு வச்சுப்போமே, அந்த பணத்தை முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஆர் அதுல இருந்து வர அப்ரிசியேஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்ரா பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 60,000 இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் நீங்க விட்ரா பண்ணீங்கன்னா உங்களோட கேபிட்டல் பெருசா பாதிக்காம அது ஓரளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் உங்களுக்கு ரெகுலரா வர வேண்டிய பணமும் வந்துட்டே இருக்கும். அப்ப எஸ்டபிள்யூபி வந்து எஸ்ஐபியோட ஆப்போசிட். எஸ்டிபின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து நீங்க வந்து ஒரு பல்கா ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல வந்து போடுறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. அண்ட் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டான இடத்துலயும் இருக்காது. அப்ப அந்த நேரத்துல நான் அந்த பணத்தை வந்து ஒரு சேஃபான ஒரு டெட் ஃபண்ட்ல வச்சுட்டு அதுல இருந்து ஈக்விட்டிக்குள்ள மூவ் பண்ணலாம். அதை வந்து ஒரு 3 மாசத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ கூட நான் வந்து ஒரு சின்ன சின்ன தொகையா பண்ணேன்னா இந்த மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை வந்து நான் ஈஸியா ஆவரேஜ் பண்ண முடியும். பிளஸ் எனக்கும் பயம் இல்லாம நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நான் திடீர்னு வந்து ஒரு 10 லட்சம் போடணும் இல்ல ஒரு 20 லட்சம் போடணும் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா என்ன அப்படின்ற கேள்வி வந்து பரவலா எல்லாருக்குமே உண்டு. அப்போ 10-20 லட்சம் ரூபாய் இருக்கு, மார்க்கெட்டும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல இல்ல அப்படின்னா நீங்க அதை ஒரு டெட் ஃபண்ட்ல போட்டுட்டு ஒரு 6 மாசத்துல கூட நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே கூட போகலாம். அது வந்து எஸ்டிபி. சோ இதை வந்து எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். பட் முதல்ல நீங்க எஸ்ஐபில இருந்து தொடங்கினீங்கன்னா நல்லது. எஸ்டபிள்யூபி வந்து பணத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்றது. இப்போ என்கிட்ட ஒரு 1 lakh or 1 lakh இல்லனா ஒரு 50,000 இந்த அளவுக்கு ஒரு லம்சப் அமௌண்ட் இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனைகளும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க இப்ப சொன்னது மூலியமா நான் வந்து எஸ்டபிள்யூபில போட்டு அதுலயும் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இந்த ரெண்டுத்தையும் நான் மேனேஜ் பண்ணணும்னா நான் என்ன மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்? சரி, ஐடியலா நீங்க என்ன முதல்ல பாக்கணும்னா உங்ககிட்ட கடன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கடன் எந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்குன்னு முதல்ல பாத்துக்கோங்க. ஓகே சார். இப்ப கடன் வந்து பாத்தீங்கன்னா 10-12% இருக்கு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகே. இப்ப என்னுடைய கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 18% இல்ல 24% இல்ல அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அந்த கடனை அடைச்சிருங்க. ஏன்னா நீங்க அதுக்கு கட்ட போற வட்டி வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணா வரப்போற வருமானத்தை விட வட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்போ காமன் சென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா முதல்ல கடன் அடைச்சிடணும். இல்ல எனக்கு வந்து இந்த கடன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கு ஒரு பேக்கப் வச்சிருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடன் இருக்கும், அது டாக்ஸ் ரீசன்ஸ்க்காக வச்சிருப்பாங்க, இல்ல வந்து ஒரு கடன் இருந்ததுன்னா நான் ஒரு கமிட்டடா இருப்பேன்றதுக்காக வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு ஒரு பேக்கப் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது வந்து ஜென்ரலா 12% இருந்து ஒரு 15% இல்ல சம்டைம்ஸ் வந்து 18% வரைக்கும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் ஐடியலி கடன் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். அன்டில் உங்களோட சூழ்நிலை வேற மாதிரி இருந்ததுன்னா அப்பதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கணும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு 20 or 30 இருக்காங்க ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு கோடி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படி சேமிக்கலாம், எவ்வளவு சேமிச்சா அவங்களுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் இப்படி கிடைக்கும், எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? அதான் இப்ப 30 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொடக்கம் வந்து நல்லது. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி 20 வயசுல இருந்தாங்கன்னா இன்னும் ஈஸி. ஸோ நீங்க வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 30 வருஷத்துல நான் வந்து 1 கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா நான் மாசம் வந்து ஒரு 4,000 இருந்து 5,000 ரூபாய் சேர்த்தாலே போதும். நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியும். 1 கோடி ரூபாய் சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா நீங்க அதுக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும் அண்ட் சீக்கிரமா உங்க வாழ்க்கையில இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்ப ஆரம்பிச்சீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து 1 கோடி ரூபாய் வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே நான் வந்து ஒரு 15 வருஷத்துல சேர்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15,000 ரூபாய் போடணும். அதே 20 வருஷம்னா அதோட கம்மியா போட்டா இருக்கும். மேபி 10-11,000 ரூபாய் போட்டா போதுமா இருக்கும். 30 வருஷம்னா மேபி நீங்க ஒரு 4-5,000 ரூபாய் போட்டா போதுமா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் தொடங்குறீங்களோ அவ்வளோ கம்மியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு 40 இல்லைன்னா 30க்கு மேல இருக்கவங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்காக அவங்க டாக்டர் படிக்க வைக்கணும், இல்ல திருமணத்துக்காக அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. சோ அவங்க வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு ஒரு 2 கோடி வரலுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல அதான் நீங்க வந்து கணக்கு ஒண்ணுதான். நீங்க 1 கோடியா இருக்கட்டும், இல்ல 2 கோடியா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கட்டும், மொத்தத்துல நீங்க ஒரு கார்பஸ சேர்க்கணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துல சேர்க்கணும், அந்த எத்தனை வருஷத்தை பொறுத்து உங்களுடைய இன்புட் மாறும். 10 வருஷம்னா உங்க இன்புட் வேற மாதிரி இருக்கும். 20 வருஷம்னா உங்க இன்புட் வந்து அதை விட கம்மியா இருக்கும். 30 வருஷம்னா அதை விட கம்மியா இருக்கும். ஜென்ரலா ஒரு குழந்தையோட படிப்பு அப்படின்னா 10ல இருந்து 15 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பிறந்த உடனே குழந்தை பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது நிறைய பேர். ஐடியில குழந்தை பிறந்த உடனே இன்ஃபேக்ட் பேர் வச்ச உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். அப்ப கிட்டத்தட்ட 18 வருஷம் நமக்கு டைம் இருக்கும். 18 வருஷம் டைம் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டா நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் அந்த குழந்தை பேர்ல போட்டு வந்தீங்கனாலே அந்த குழந்தையோட மேல் படிப்பு இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஸ்கூல் ஃபீஸ்க்கு கூட நீங்க பணத்தை எடுத்து கூட நீங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டலாம். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ற அளவு கூட நீங்க பண்ண முடியும். சோ நீங்க குழந்தை பிறந்து உடனடியாவே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து கல்யாணம் 24-25 வயசுல நடக்குது அப்படின்னு வச்சா கூட 25 வருஷம் டைம் இருக்கு. அப்ப நீங்க சின்ன சின்ன தொகையா இந்த பர்த்டேக்கு வர பணம், ஒரு தாத்தா பாட்டி கொடுக்குற பணம், அதெல்லாம் நீங்க வந்து வேற ஏதாவது பொருளா வாங்கி, அப்கோர்ஸ் பொருள் வாங்கி கொடுக்கறது எப்படியும் வாங்கி கொடுக்க போறோம். அது தவிர நிறைய பொருள் வாங்கி வீண் பண்றதுக்கு பதிலா வந்த பணத்தை வந்து அவங்க பேர்லயே நீங்க முதலீடு பண்ணீங்கன்னாலே குழந்தை வளர வளர பணம் வளர்ந்துட்டே போகும். அண்ட் அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நீங்க வந்து பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே ஒரு 2-3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாசம் 5-10,000 ரூபாய் நீங்க வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தையோட எல்கேஜில இருந்து கல்யாணத்துக்கு வரைக்கும் தேவையான மோஸ்ட் ஆஃப் த நீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபண்ட்ல இருந்தே நீங்க வந்து பண்ண முடியும். அதை எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 50-60,000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்குற இடத்துல வந்து ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. சில பேர் 2 லட்சம் கொடுக்குற இடத்துல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எங்க சேர்க்க போறீங்க, உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, அதை வச்சு நீங்க ஒரு சின்ன ஒரு பேக் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அவங்களுடைய என்டையர் பணத்தையும் நீங்க இந்த முதலீடு மூலமா எடுத்துடலாம். இல்ல அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்டான்சியல் போர்ஷனை நீங்க வந்து எடுக்க முடியும். ஸோ மெயின் மேட்டர் என்னன்னா குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் ஒரு 18 வயசு வரைக்குமோ இல்லை 25 வயசு வரைக்குமே விட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. சரி, இப்போ வந்து 1 கோடி 2 கோடி அப்படின்னு சொல்றீங்க, அதெல்லாம் வந்து சேமிக்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து சேமிச்சுட்டு வந்தேன், என்கிட்ட 1 கோடி இப்ப கையில கிடைக்குது. அதுக்கு டாக்ஸ் வந்து எவ்வளவு இதா இருக்கும், நான் எவ்வளவு பே பண்ண வேண்டியதா இருக்கும், இதுல ஏதாவது நான் வந்து அந்த டாக்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் முதல்ல வந்து இந்த டாக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸை பத்தி நிறைய கேள்வி கேட்டுட்டே வருவாங்க. இந்த டாக்ஸ் இவ்வளவு பெருசா வருமா அப்படின்ற ஒரு பயத்தினாலே இன்வெஸ்ட் பண்ணாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நீங்க எந்த பணம் சம்பாதிச்சீங்கனாலும் அதுக்கு டாக்ஸ் உண்டு. அது நீங்க வந்து பேங்க்ல போட்டு வர இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண பணமா இருக்கட்டும், இல்ல ஒரு நிலத்தை வித்து அதுல இருந்து வர பணமா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வகையில உங்களுடைய வருமான வரியா இருக்கட்டும், அதாவது நீங்க சம்பாதிக்கிற சம்பளத்துல வரதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பிசினஸ் இன்கமா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து லாபத்துல வந்து வரி உண்டு. ஸோ அதனால வரி இல்லாம நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது, வரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல்ல இருக்காது. உங்களோட முதலீட்டு பணத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னா அந்த முதலீட்டு பணத்துக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. இந்த 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுன்னா அந்த சம்பாதிச்ச 10 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லாபத்துக்கு தான் டாக்ஸ் உண்டு. ஸோ இப்ப ஜென்ரலா வந்து நீங்க ரியல் எஸ்டேட், தங்கம், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் 12% கெயின்ல உங்களுக்கு வந்து டாக்ஸ் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் போட்டீங்க, அது 20 லட்சமா ஆயிடுச்சு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் கெயின் பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துல இதை கெயின் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோம். அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 12% அப்படின்னு கணக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.25 lakhs நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டாக்ஸா இருக்கும். இதுலயே சில ரிபேட்ஸ் எல்லாம் உண்டு. இப்ப ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிலாம் இருந்ததுன்னா
உங்களுக்கு முதல் 1.25 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த சொன்ன எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் ரூபாய் லாபத்துல 1.25 லட்சம் ரூபாவை கழிச்சிட்டீங்கன்னா மிச்சம் 8.25 லட்சம் ரூபாய் இருக்கும். 8.25 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த 8.25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 12% கட்டினா போதும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வந்து உங்ககிட்ட டாக்ஸ் பே பண்ணதா இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன ரிபேட்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் கூட ஆகலாம், ஒரு பட்ஜெட்ல சேஞ்ச் ஆகலாம். பட் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க முதலீடு பண்ற பணத்துக்கு டாக்ஸ் கிடையாது, அதுல இருந்து வர கெயினுக்கு தான் டாக்ஸ். அது ஜென்ரலா 12% இருக்கும். இதே நீங்க ஒரு FD-ல வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப் என்னவோ அந்த டாக்ஸ் ரேட் தான் கிடைக்கும். ஸோ அது மினிமம் 10% இல்ல 20% இல்ல 30% இருக்கும். ஸோ அதனால டாக்ஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க வேணாம். டாக்ஸ் வந்து லாபத்துல தான் கட்ட போறீங்க. ஸோ அதனால லாபம் நிறைய இருக்குன்னா ஒரு சின்ன தொகையை டாக்ஸ் கட்டிட்டு கூட நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த சேவிங்ஸ்ல அவங்க செலவு பண்றதுல கடன்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவாவே பேசியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.